ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இது என்னோட மிஷினோட பாபின் சுற்றுற இடத்துல இந்த மாதிரி கம்பி அறுந்துக்குச்சு. இதில் வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. என்னால் பாபின்ல சுத்தவே முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணி திரும்ப மாற்றிருக்கேன் அப்படின்றத தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நாம் இப்போ அந்த பாபின் சுற்றுற இடத்துல பார்த்தோம்னா விட்டு விட்டு தான் சுற்றுச்சு. கொஞ்சம் பேப்பரு அது மாதிரிலாம் நான் கூட அந்த இடத்துல வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதனால் ஃபுல்லாக கழட்டிட்டேன். ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டிட்டு அந்த இது இப்போ கம்பி உடஞ்சிருக்கிறதுனால நம்ம இந்த ஃபுல் செட்டப்பையுமே மாற்ற வேண்டியது இருக்கும். இல்லை அதுவே இல்லாமல் உள்ள அந்த கேஸ் மட்டும்தான் ஒரு ரவுண்டு ரப்பர் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் பிஞ்சு இருந்தது, அது மட்டும் உடஞ்சிருந்ததுன்னா அதை திரும்ப மாற்றிக்கலாம் ஈஸியாக. பட் அப்படி எனக்கு முடியல. இந்த கம்பி மொத்தமாக உடஞ்சிருச்சு. இது இப்போ மொத்தமாகவே மாற்றணும். அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபுல்லத்தையுமே நம்ம மாற்றி ஆகணும். அது எப்படி ஒரிஜினல் நிறைய ரேட்டு தான் வரும். நம்ம இப்போ டூப்ளிகேட் தான் இதுக்கு போட போகிறோம். இன்னும் ஒரிஜினல் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால இந்த இதை கலட்டி எடுத்துகிட்டு போய் இதுக்குள்ளே ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கொடுத்து இதே மாதிரி வேணும்னு கேட்டோம்னா அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம மிஷினோட மாடல் நேம் மட்டும் சொன்னால் போதும். அவங்க அதே மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ நான் இதை கழட்டிட்டு திரும்ப நான் இதை கொண்டு போய் கடையில் கொடுத்து புதுசாக இதே மாதிரி ஒரு ஸ்பேர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த ஸ்பேரை இப்போ இதில் நம்ம செட் பண்ண போகிறோம். இருக்கு பாருங்க. இது அதே மாதிரி உள்ள ஸ்பேர் தான். இப்போ நம்ம இதை மாற்ற போகிறோம். இதை அப்படியே உள்ளே வச்சு இதில் கம்பி இருக்குது. எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு அது நல்லா உட்காந்துக்கும். ஒரிஜினல் இது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்காது. கொஞ்சம் தூக்கிட்டு தான் இருந்தது. அதோடு வச்சு தான் ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம இனிமேல் இதில் பாபின் போட்டு செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகுதான்னு. இப்போ இதில் போட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட்டு உள்ள அளவுக்கு கம்பெனியில் ஏற்கனவே மிஷின் வர்றப்ப இருந்த மாதிரி கம்ஃபர்ட்டாக இல்லை. ஆனாலும் இதில் பாபின் சுற்றும். அதுவே நமக்கு போதும்ன்ட்டு தான் இப்போ இதை மாட்டியிருக்கு. நல்லாவே சுற்றுது. ஒரு ப்ராப்ளமும் இதில் இல்லை. இப்படி ஈஸியாக மாற்றிக்கலாம். நம்ம இதுக்காக ஒரு மெக்கானிக்கை கூப்பிடணுன்னு ஒரு அவசியமும் இல்லை. நாமளே இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சேன். பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.